தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் பகுதியில் உள்ளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலையம். இந்நிலையம் டெல்டா பகுதிகளுக்கான மண் மற்றும் நீர் வளங்களை, வேளாண்மைக்கான தொழில்நுட்பங்களை ஆராய்ந்தும் அவற்றினை வேளாண்மையாளர்களுக்கு அறிவுறுத்தியும் வருகின்றது. டெல்டா மாவட்டத்தின் சில பகுதிகளில் தோட்டக்கலை பயிர்களுக்கு ஏற்ற இடமாக அமையும் என சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, ராஜாமடம் ஆகிய பகுதிகளில் காய்கறி சாகுபடியினை மேற்கொள்ளலாம் என விளக்குகிறார் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா விசாலாட்சி அவர்கள். காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நெல் தான் ஒரு முக்கியமான முன்னோடி பயிராக இருந்து வருகிறது. இந்த நெற்பயிரை குறுவையில் சுமார் 1.2 லட்சம் ஹெக்டர்லேருந்து விவசாயிகள் பயிர் செய்கிறார்கள். அதில் இந்த புதிய காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் 40,000 ஹெக்டரில் பயிர் செய்கிறாங்க. இந்த நெல் சாகுபடி செய்ய இந்த விவசாயிங்க மேட்டூர் அணையிலிருந்து வர்ற காவிரி நீரை தான் நம்பி இருக்கிறாங்க. மேட்டூர் அணையில் பார்த்திங்கன்னா அந்த அணையுடைய கொள்ளளவில் நிலையில்லா தன்மை இருக்கிறதுனால இந்த நீர் வரப்பு எதிர்பார்த்தபடி நமக்கு கிடைக்கிறதில்ல. எதிர்பார்த்தபடியும் எதிர்பார்த்த நேரத்துலையும் கிடைக்கிறதில்ல. வருங்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த நீர் பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே தான் வருமா இருக்கும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நெல்லுக்கு மாற்று பயிராக இந்த நெல் சாகுபடி செய்கிற பரப்பளவில் ஒரு 20-30% பரப்பளவிற்கு குறைந்த தண்ணீர் தேவையுள்ள ஆனால் அதிக வருமானமும் மகசூலும் தரக்கூடிய தோட்டக்கலை பயிர்களை தேர்வு செய்து பயிர் செய்தால் பயன்பெறலாம். இந்த குறுவையில் பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் பயிர் செய்யக்கூடிய காய்கறி பயிர்களான வெண்டை, கத்திரி, தக்காளி, முள்ளங்கி, கொத்தவரை போன்றவற்றை பயிர் செய்யலாம். இவை பார்த்திங்கன்னா கோடை பருவங்களிலையும் சரி, குறுவை பருவங்களிலையும் சரி நல்ல மகசூல் மற்றும் வருமானத்தை தருகிறது. இந்த விவசாயிங்க பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் இதை ஏற்கனவே சிறிது அளவில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வடிகால் வசதி அதிகம் உள்ள இந்த புதிய காவேரி டெல்டா பகுதியில் ரகங்களை தேர்வு செய்து இந்த காய்கறி பயிர்களில் இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா வெண்டையில் கோ BH1 வெரைட்டி, தக்காளியை பொறுத்த வரைக்கும் PKM1 வெரைட்டி, கோ TH1 வெரைட்டி, கத்திரியை பொறுத்த வரைக்கும் பாலூர் 1, கோ BH1 அந்த வெரைட்டிங்களை தேர்வு செய்து பயிர் செஞ்சால் இன்னும் அதிக லாபங்களை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5% பரப்பளவில் நீண்ட கால பயிர்களான பழப்பயிர்களை உதாரணமாக மா, சப்போட்டா, நெல்லி, வாழை, எலுமிச்சை போன்ற பயிர்களை தேர்வு செய்து பயிர் செஞ்சோம்னா ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஏன்னா இந்த பழப்பயிர்களில் நில மேலாண்மையாக இப்பொழுது பார்த்திங்கன்னா அடர் நடவு முறை, தீவிர அடர் நடவு முறை போன்ற தொழில்நுட்பங்கள் வந்துள்ளது. இந்த தொழில்நுட்பங்கள் மூலம் பல வகை ஒட்டு ரகங்களை பயன்படுத்தி நம்ம பயிர் செஞ்சோம்னா குறைந்த காலங்களில், அதாவது ஒரு 3 to 4 வருஷத்துக்குள்ளார காய்ப்பு எடுத்து விடலாம். அதனால் இந்த பயிர்களை தேர்வு செய்து பயிரிடுவதன் மூலம் நாம் நல்ல பயன் பெறலாம். இப்போ நிறைய இடங்களை பார்த்திங்கன்னா நகரமயமாகிட்டே வருது. நகரமான இடங்களில் இடவசதி குறைவாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மக்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டு தோட்டம் இல்லைன்னா மாடி தோட்டம் அமைச்சு பயன்பெறலாம். ஒரு மாடி தோட்டம் அமைக்கணும்னா என்ன இடம் வேணும்னா அந்த இடம் காற்றோட்டமானதாகவும் நல்ல சூரிய ஒளி உள்ள இடமாகவும் இருக்கணும். அப்படி ஒரு இடவசதி உள்ள இடத்தை தேர்வு செஞ்சோம்னா அந்த இடத்துல தார்பாலின் பைகள், உரப்பைகள், தொட்டிங்க, அப்புறம் உடைஞ்ச பிளாஸ்டிக் வாளிகள் போன்றவற்றில் நீங்கள் பயிர்களை வளர்க்கலாம். அந்த தொட்டிகளில் இந்த பைகளில் மண்ணோட தென்னை நார்க்கழிவை இணைத்து பயிர் செஞ்சோமா உபயோகமாக இருக்கும். மண்ணை தென்னை நார்க்கழிவுடன் இணைக்கும் போது அது தண்ணீரை அதிக உறிஞ்சி நீண்ட நாளுக்கு பயன் தருகிறது. அப்போ நீருடைய தேவை கம்மியாகிறது. ஒரு மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா
மரப்பயிர்களை மட்டும்தான் பயிர் செய்ய முடியாது. மற்ற காய்கறி பயிர், மலர் பயிர், மூலிகை பயிர், மருத்துவ குணங்கள் உள்ள பயிர்களை, செடி கொடிகளை நீங்கள் வளர்க்கலாம். இந்த செடி கொடிகளை பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் உரங்கள் கொடுத்து இயற்கையான முறையில் பயிர் பாதுகாப்பு செஞ்சு பராமரிக்கலாம். இப்போ உங்களுக்கு மண் இடவசதி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலேருந்து வர கழிவுகளையும் இலை தலைகளையும் கொண்டு உரக்குழிகள் அமைத்து இயற்கை உரங்களை நீங்களே தயாரித்து இந்த மாதிரி செடி கொடிகளை நீங்கள் பராமரிக்கலாம். இந்த மாதிரி பராமரித்து நீங்கள் பயிர் சாகுபடி செய்யும்போது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சத்தான காய்கறிகள் மற்றும் மலர்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி நீங்களே இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறதுனால உங்களுக்கு மனநிறைவு கிடைப்பதுடன் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு நீங்கள் வழிவகுக்கிறீங்க. மேலும் விவரம் பெற முனைவர் மா விசாலாட்சி அவர்களை 0462267680 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.